ஓப்பன் நாமினேஷன் நடக்குது லைவில். விக்ரம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இப்போ திவ்யாவை நாமினேட் பண்ணுறாரு. நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான வார்த்தைகள், ரொம்ப மோசமான மட்டமான வார்த்தைகள், என் மேலே அபாண்டமாக பழி போட்டுட்டாங்க, நெஞ்சில் கை வச்சுட்டு ரொம்ப அழுதுட்டு, ஏதோ ஒரு இந்த கர்ணன் படத்தில் கடைசி சீனில் சிவாஜி கணேசன் படுத்திருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆக்டிங். எதுக்குன்னே எனக்கு சத்தியமாக தெரியல. ஓவர் ஆக்டிங். அப்படி என்ன பழி போட்டுட்டாங்க? பேட் டச்சுன்னு பழி போட்ட கமருதீன் சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை, பாரு பாவம் அப்படி இப்படின்னு சொன்னார். இவர் மேலே என்ன அபாண்டமான பழி போட்டாங்க? என்னை தொட்டுட்டான்னு சொன்னாதான் அது அபாண்டமான பழி. அந்த பழியாக திவ்யா போட்டுட்டாங்க. அவங்க என்ன பேசினாங்க, எதுக்கு இவர் இவ்வளோ ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னே தெரில. அதுக்கு ஃப்ராடு, கோலை, ஈகோ சென்ட்ரிக், மேனியாக்கு, அது இது என்னெல்லாமோ சொல்கிறாரு. கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க, தப்புன்னு சொல்கிறாங்க. அப்பவும் அவர் கேட்கல. அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். திவ்யாவோட அப்பா சொன்னாங்க, கொஞ்சம் இமோஷன்ஸை மட்டும் குறைச்சிக்கோங்க தம்பின்னு சொன்னார். நம்ம ஒரு ஃப்ரெண்டோட அப்பா சொன்னால் நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ சரி, ஒரு கர்ட்டசிக்காகவாது ஓகே அங்கிள்னு சொல்லுவோம். அந்த கர்ட்டசி கூட அவருக்கு இல்லை. பாரு கூட அந்த இடத்துல ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இவருக்கு அந்த கர்ட்டசி கூட இல்லை. ஆனால் இவர் வந்து அக்செப்டன்ஸ் பற்றி பேசுகிறாரு. கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை. இப்படி தான் மேனேஜராக இருக்கும் போது அழுறாரு. ஏன்னா அழுது ஒப்பாரி வைக்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. சும்மா அனாவசியமாக அழுதுட்டு நான் என்னோட இதை சொல்கிறேன். என்னை அந்த லெவலுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவர் மோசமாக கத்துனா மட்டும் என்னென்னா இவர் நல்லவர், இவரையே அந்த அளவுக்கு புஷ் பண்ணி கத்த வச்சுட்டாங்கன்னு இவர் ஒரு இமேஜ் கொடுப்பாரு. அது வந்து மற்றவங்களுக்கு வந்து அது இமோஷன் கிடையாது. கொஞ்சமாக லாஜிக்காக பேசணும். எனக்கு தெரிஞ்ச முதல்ல இவர்கிட்ட யாராச்சும் போய் வினோத் தான் ஓட்டிங்கில் டாப்பில் இருக்காருங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டாங்கன்னா இவர் டோட்டலாக திவ்யாவை விட்டுருவார். இவர் வினோத் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவார். இவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா திவ்யா தான் ஓட்டில் டாப்பில் இருக்காங்க போல இருக்குன்னு இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதனால தான் இவர் திவ்யாவையே போட்டு டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அது வினோதுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே இவர் திவ்யாவை விட்டுருவார். அப்புறமா வந்து வினோதை டார்கெட் பண்ணி அங்கே போக ஆரம்பிச்சிருவார். அங்கே போய் ஏதாவது ட்ராமா போட ஆரம்பிச்சிருவார். இவரோட அஜெண்டா என்னன்னா இவர் தான் வின் பண்ணணும், வேறு யாரும் வின் பண்ணக்கூடாது. அதுக்காக இவர் இதெல்லாமே ட்ராமா பண்ணிவிட்டு நான் நல்லா இதில் என்னென்னா திவ்யா சொல்கிறாங்களா, அவங்க வந்து ஏதோ ஒரு ஆட்டிடியூட் சொன்னார், எனக்கு மறந்துருச்சு. ஹோலியர் தேன் டோ ஆட்டிடியூட் அப்படின்னாரு. ஹோலியர் தேன் டோ ஆட்டிடியூட் உள்ள ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும்தான் நல்லவன்னு நினைக்கிறது, மற்றவங்க யாரும் நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எல்லாம் இவர் கண்ணாடி பார்த்து சொல்லணும். இவர் தான் என்ன ரொம்ப நல்லவனா எங்கள் வீட்டில் வளர்த்துட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் இவர் சொன்னார். ஆனால் இப்போ அது அவ்வளோத்தையுமே திவ்யா மேலே பழி போடுறாரு. டூ மச்சான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் யாரை சொல்வேன்னா விஜய் சேதுபதி சாரையும் இந்த விஜய் டிவியும் தான் சொல்லுவேன். அவங்க கொடுத்த உரத்தில் தான் இவ்வளோ மட்டமாக பேசுகிறாரு. காலையில் பாரு ஒரு பொண்ணு தானே பேச தெரிஞ்சவருக்கு இப்போ திருப்பி திவ்யாவை சொல்கிறாரு. இனி திருப்பி வந்து என்னெல்லாம் சண்டை நடக்க போகுதோ எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ். அதில் என்னென்னா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மேனியா அது என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே மேனியா இல்லை மேனியாக் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெல்லிங் சொல்லி கொடுக்குறாரு. ஈகோசென்ட்ரிக் மேனியான்னு திவ்யா தெரியாமல் சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு ஸ்பெல்லிங் சொல்லி கொடுக்குறாரு, MANAC அப்படின்னு சொல்லிட்டு. இவரால் யாரோட இதையும் எதையுமே அக்செப்ட் பண்ண முடியாது. அடுத்தவங்கள சொல்கிறாரு.